ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டீல் காட் மான்வாவோட எபிசோட் 4 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதுக்கப்புறம் வர ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவும் சொல்கிறான், இன்னைக்கு பரவாயில்ல, ஒரு பயங்கரமான வேட்டை நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையுமே எனக்கான டின்னராக மாற்ற போகிறேன். ஆனால் அதுக்குள்ளே திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த மங்கி மாஸ்டர்ஸோட மண்டையில அந்த விஷயம் வந்து பயங்கரமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. அதுங்க நம்ம லீயும் பார்க்கையும் தாக்காம அப்படியே சப்போர்ட் டீம் பக்கம் போக ஆரம்பிக்குது. நம்ம லீக்கு நல்லாவே தெரியுது இதுங்க அவங்கள நோக்கி தான் போகுதுன்னு. அதனால டக்குன்னு அவன் பார்க்கிட்ட சொல்றான், சீக்கிரம் அவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், சீக்கிரம் போ. இந்த சைடு யுன்ஹாவோட ஸ்குவாடுக்கும் அங்க ஒரே புகை மூட்டமா இருக்கிறனால அவளைக்கும் அந்த மங்கி மாஸ்டர்ஸோட ஆர்மி எங்க இருக்குன்னே தெரியல. இந்த யுன்ஹா ஆல்ரெடி சில பல ஆளுங்களை இந்த ஃபிளவர் கில்டு ஆளுங்க கிட்ட அனுப்பியிருக்கா. ஏன்னா அப்பதான் சிவிலியன்ஸ் அவ்வளோ சீக்கிரத்துல நெருங்க முடியாது, ஈஸியா கொல்லவும் முடியும். அங்க இருக்கிற ஒரு பர்சனும் கேக்குறான், ஆமா நாங்களாம் போறோம், யுன்ஹா நீங்க வந்து வரலையா? ஆனா இன்னமும் நம்ம யுன்ஹாக்கு நம்ம லீ மேலதான் டவுட்டே. ஒரு சைடு நம்ம யுன்ஹாக்கு தோந்து இந்த லீக்கு இன்னைக்கு நடக்க போற விஷயம் அதெல்லாம் எப்படி நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அதை கன்ஃபார்ம் பண்ணும் சொல்லி யோசிக்காம அந்த கேஸ்ல குதிச்சரா. இந்த சைடு மிங்குக்கு அங்க அடிபட்டிருக்கும்ல, மிங்கோட நிலைமை ரொம்பவும் மோசமாயிடுச்சு. இன்னமும் கொஞ்ச நேரம் விட்டா அவ்வளவுதான், மிங்கி இங்கேயே காலி. பின்னாடி அங்க சோய் கிட்ட அவங்க ஹெல்ப் கேக்குறாங்க. ஆனா சோய் இன்னமும் பயந்துனே இருக்கா. அந்த பயத்தை விட்டு அவளால வெளியிலயும் வர முடியல. என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு வித்தியாசமான ஒரு பவர் அது அந்த டிஃபென்சிவ் பாக்ஸ அப்படி இழுக்க ஆரம்பிக்குது. ஒரு 2 சோல்ஜர்ஸும் அதை பயங்கரமா பிடிச்சு நிக்கிறாங்க. அவங்களுக்கு இது சுத்தமா புரியல, ஆல்ரெடி எவ்வளவு பிரச்சனை போயின்னு இருக்கு, இது என்ன புதுசா யாரு இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் இழுக்கிறா? அதை பண்றதும் வேற யாரும் இல்ல, அந்த மங்கி மேன்ஸோட லீடரு. அதுவும் அங்க வந்திருக்கு. அதால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபார்மேஷன் அதை கெடுக்க பாக்குது. இந்த சைடு இது பத்தாதுன்னு ஆல்ரெடி போன அந்த மங்கி மேனோட ஆர்மி அதுங்களும் அந்த சப்போர்ட் டீமை நோக்கி வந்துன்னு இருக்கு. அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கும் இதை பார்த்தோன்னே நம்பிக்கையே போயிடுச்சு. அவ்வளவுதான், எல்லாமே மூஞ்சு போயிடுச்சு. இப்போதைக்கு பார்க்கும் அங்க இறந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள ஒரு 2 பேரோட குரல் வருது, அடே பைத்தியக்கார பசங்களா, எங்களோட ஸ்குவாடை நீங்க தொட பாத்தீங்க, அவ்வளவுதான் உங்களை பிச்சு அப்படியே கொன்னுருவேன். அங்க ஒரு டேகரை அவன் சம வேகமா கண்ட்ரோல் பண்றான். அதுவும் டைரக்டா இந்த லீடரோட மண்டையை நோக்கி போகுமா, ஆனா அதுக்குள்ள அது தப்பிக்குது. அதை திரும்பவும் கண்ட்ரோல் பண்ணி அதே இடத்துக்கு அவன் கொண்டு போறானா. ஒரு வாட்டி தப்பிக்கும் போதும் அதோட மூவ்ஸ்ல அதுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கிற மாதிரியே நம்ம ஹீரோக்கு தெரியுது. ஒரு டைமும் அசால்ட்டா அதால டாச் பண்ண முடியுது அதை. ஆனா நம்ம ஹீரோ அப்படியே அந்த பாஸ் மாஸ்டரை தாக்குற மாதிரியே நைஸா அந்த கண்டெய்னரை ஓட்டியாக்கிறான். இதனால லீடரும் மற்ற மாஸ்டர்ஸும் இன்னமும் கடுப்பாகுது. இதனால எல்லா மாஸ்டர்ஸுக்கும் அது ஆர்டர் கொடுக்குது, சீக்கிரம் அவனை புடிங்க. அதுங்களும் சம வேகமா நம்ம லீ பக்கம் வரமா, லீயும் தாக்கலான்னு போறான். ஆனா அதுக்குள்ள திடீர்னு அதுங்க வேற ஒரு திசையை நோக்கி அப்படியே மறைஞ்சு போகுதுங்க. இது பாக்குற லீக்கு புரியல இதுங்க என்னதான் பண்ண ட்ரை பண்ணுன்னு. ஆனா அதுக்குள்ள ஏகப்பட்ட நீடல்ஸை வச்சு அதுங்க தாக்குதுங்க. அதுவும் நம்ம பார்க்க நோக்கி வருமா. இதனால நம்ம ஹீரோவும் கத்துறான், பார்க் சீக்கிரம் குனி. அந்த இடத்துல யோசிக்காம அவனோட மெட்டல் கண்ட்ரோலை பயன்படுத்த அவனோட மானம் சம வேகமா ட்ரெயின் ஆகுது. இதனால அந்த நீடல்ஸை எப்படியும் அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டான். ஆனா இதனால அந்த கிரேட் ஸ்வாடோட கண்ட்ரோல் அப்படியே கொஞ்சம் மிஸ் ஆகுமா. பார்க்கும் போது தான் நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரியுது, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த லீடர் தான். அதுதான் இங்க இருக்கிற ஒரு மாஸ்டர்ஸை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன். சீக்கிரம் இப்போதைக்கு நம்ம இங்கிருந்து தப்பிச்சாகணும். அட இப்பயேவா? ஆமா, நான் சிக்னல் கொடுப்பேன், டக்குன்னு நம்ம தப்பிக்கணும். அங்க சிக்னல் கொடுத்த அடுத்த செகண்டே அவன் ஓட ஆரம்பிக்கிறானா. ஆனா அந்த குரங்கு மாஸ்டர் எங்க சும்மா இருக்குதுங்க. அதுங்க திரும்பவும் தாக்க ஆரம்பிக்க ஏகப்பட்ட நீடல்ஸ் அவங்கள நோக்கி வருது. நம்ம ஹீரோ திரும்பவும் மெட்டல் மேனிப்புலேஷனை வச்சு அதுங்களை தடுக்கிறான். ஆனா இந்த வாட்டி நம்ம ஹீரோவோட முகத்துல போன வாட்டி இந்த பயம் இப்போ வந்து சுத்தமா இல்ல. இந்த சைடு அந்த மங்கி மாஸ்டரோட லீடரு அது ரொம்பவும் கடுப்பாகுது. இந்த சைடு நம்ம ஹீரோ சப்போர்ட் டீம் கிட்ட வருவானா. மிங்குக்கு அடிபட்டிருக்கோம்ல, அவ்வளவுதான், மிங்கு அவனோட கான்சியஸ்னஸை இழக்கிற அளவுக்கு போயிட்டான். இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு புரியல, ஆமா யாருமே இல்லையா இங்க சார்ஜில் ஹீல் பண்றதுக்கு. அவன் நல்லா பார்க்கும் போது சைட்ல நம்ம சோய் ஒரு மாதிரி பயந்து போய் உட்கார்ந்து இருக்கா. அம்மா சோய் என்ன ஆச்சு? அவளோட முகத்தை பார்க்கும் போதா தெரியுது அவளுக்கு ஒரு பேனிக் அட்டாக் வந்திருக்கு. வயிற்றுல அங்க என்ன பண்ணுனே தெரியல. இதனால யோசிக்காம நம்ம ஹீரோ மூஞ்சிலே ஒரு அறையிறான். ஆமா நீ என்ன யோசிச்சு இருக்க? இந்த மாதிரி டைம்ல எல்லாரையுமே நீ சாக விட போறியா என்ன? சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணு, காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணு. ஏன்னா நம்ம பேட்டில் இருக்கும், அப்படி ஒண்ணு நீ எதுவுமே பண்ணலனா அவளோட வாழ்க்கை முழுக்க நீ ரெக்ரெட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோட கண்ணை பார்க்கும் போதே அவளுக்கு புரியுது. இதனால
டக்குன்னு அவளோட ஹீலிங்க ஆரம்பிக்கிறான். மிங்குக்கு நிறையவே ரத்தம் போயிருக்கும், இருந்தாலும் அவ யோசிக்காம ஹீல் பண்ணிக்கினே இருக்கா. அதனால மிங்குக்கு அவளுக்கும் ஆபத்து இல்ல. அங்க ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்றான். நம்ம லீயும் அங்க ஸ்வாட பறக்க வைக்கிறானா, அதுலயே நம்ம பார்க்குக்கு தெரியுது. அவ்வளவுதான், நம்ம லீ வந்து அவனோட ரிவெஞ்ச ஆரம்பிக்க போறான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் யாரோ ஒருத்தங்க ஒரு ஸ்பைடரோட ஒரு கார்ல இருக்காங்க. அந்த பொண்ணும் ஒரு மெசேஜை பச்சுட்டு சொல்றான், நானே அந்த பர்சனை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். டிரைவர் கிட்ட சொல்லி அந்த பர்சன் இருக்கிற இடத்துக்கு வண்டியை விட சொல்றான். இந்த சைடு நம்ம ஹீரோவும் அங்க நடுவுல வரான். அதனால அங்க இருக்கிற மங்கி மாஸ்டரோட டார்கெட்டும் நம்ம ஹீரோவா தான் இருப்பான். அங்க ஹீரோவும் கண்ண மூடி அவனோட மெட்டல் டிடெக்ஷன் அதை ஆன் பண்ண இந்த இடத்துல இருக்க ஒரு சின்ன மெட்டலும் நம்ம ஹீரோவால இப்போ டிடெக்ட் பண்ண முடியுது. இது எல்லாத்தையுமே அவன் ஞாபகம் வச்சுக்கிறான். அங்க ஒரு சிக்னலை கொடுக்க அவன் கிட்ட இருக்கிற அந்த 5 டேகர் அதுவும் ஒரு ஸ்னேக் மாதிரி போய் எல்லா மாஸ்டர்ஸையும் கொல்ல ஆரம்பிக்குது. டேகரை அந்த பாஸ் கிட்டே அவன் அனுப்பியிருப்பானா, அது ஏதோ ஒரு வித்தியாசமான மேஜிக் பண்ண அந்த டேகரை அதால நிறுத்த முடியுது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கும் புரியுது, இது ஒன்றும் நார்மலா இல்ல, இது வித்தியாசமா ஏதோ ஒன்று பண்ணுது. இதனால மீதி இருக்கிற டேகரையும் இந்த இடத்துக்கு அனுப்ப அந்த பாஸ் மாஸ்டர் திரும்பவும் கத்தி ஏதோ ஒன்று பந்து. அதனால திரும்பவும் அந்த வித்தியாசமான எனர்ஜி அது ஒரு டென்டக்கல் மாதிரி அப்பேர் ஆகி அப்படியே அந்த டேகர்ஸை பிடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் கடுப்பா இருக்கு. ஏன்னா கிரேட் ஆடியோ அது பிடிச்சி வச்சுக்குது. எப்படியாச்சும் எடுத்து இழுத்துலான்னு அவன் பாக்குறான். ஆனா அதுக்குள்ள ஒரு நோட்டிபிகேஷன் அவனுக்கு வருது, கரண்டா உங்களோட மெட்டலை ஏதோ ஒரு ஹையரான ஃபோர்ஸ் அப்படியே தடுக்குது. இதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். இதை பார்த்தோன்னே அந்த மங்கி மாஸ்டர்ஸும் ஏகப்பட்ட நீடல்ஸை நம்ம ஹீரோவை நோக்கி விது. அங்க ஹீரோக்கும் டைமே இல்ல அவனோட மெட்டல் மேனிபுலேஷனை ஆன் பண்ணணும்னு. இதனால டக்குன்னு அவனோட கையை தூக்கி மூஞ்சில வச்சுக்கிறான். அங்க இதை பார்த்தோன்னே அந்த மங்கி மாஸ்டரும் கத்த ஆரம்பிக்குது, சீக்கிரம் இதுதான் நம்மளுக்கான வாய்ப்பு, தாக்குங்க. அங்க எல்லா மாஸ்டரும் நம்ம ஹீரோவை நோக்கி வதா. நம்ம ஹீரோக்கு அங்க உண்மையிலேயே எதுவும் ஆகல, அவனுக்கு இப்படி எல்லாம் நடக்கும் தெரியும். இதனால்தான் அந்த நீடல்ஸ் வரதுக்கு முன்னாடியே அவனோட கையை மெட்டலா மாத்திருப்பான். அதாவதுங்க குத்தி இருந்தாலும் அவனோட உடம்புக்குள்ள சுத்தமா அதுங்க போகவே இல்லை. அந்த பாஸ் மாஸ்டர் எதிர்பாராத விதமா நம்ம ஹீரோ அவனோட டேகர் 5த்தையும் ஒரே நேரத்துல கண்ட்ரோல் எடுக்க அங்க ஏகப்பட்ட மாஸ்டர்ஸும் ஓடி வரும். அதுங்க எல்லாத்தையுமே அவன் கருணை இல்லாம வெட்ட ஆரம்பிக்கிறான். அந்த 5 டேகரையும் ஒரு டொர்னேடோ மாதிரி சுத்த வைப்பானா. இதனால எல்லா மங்கி மாஸ்டரும் அதுல மாட்டிக்குதுங்க. அங்கேயே அதுங்களோட கதையும் முடியுது. அங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 100கணக்கான மாஸ்டர்ஸும் அழிஞ்சு போயிருக்கும். இதனால அந்த மங்கி மாஸ்டரும் ரொம்பவும் கடுப்பாகுது. நம்ம ஹீரோவும் சொல்றான், அவ்வளவுதான், போன வாட்டி நான் அந்த தப்ப நான் இப்போ ஒன்னும் பண்ண போதில்ல, வா இந்த வாட்டி ஒன்னும் நான் விட போதில்ல, உன்னை நான் கொல்லதான் போறேன். அந்த மாஸ்டரும் அது பின்னாடி இருக்கிற அந்த பாய்சனஸான கேஸை இன்னமும் ரிலீஸ் பண்ணு. அந்த இடம் முழுக்கவும் ஒரு மாதிரி ரொம்ப பாய்சனஸான கேஸால ரொம்ப ஆரம்பிக்குது. அதுவும் மழை பெய்யற மாதிரி நம்ம ஹீரோவை நோக்கி அப்படியே வருமா. அந்த இடத்துல அவனோட ஸ்வாட அவன் கீழே குத்துறான். ஸ்வாடம் கொஞ்சம் கொஞ்சமா புகைய அப்படியே நியூட்ரலைஸ் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும் இந்த மழை நடக்கும்னு. இதுக்கு முன்னாடியே அவன் மெட்டல் டிடெக்ஷனை ஆக்டிவேட் பண்ணிருப்பால, அந்த டைம்ல தான் அவனுக்கு தெரிய வந்திருக்கும், சும்மா டேகரை வச்சு தாக்குறதுனால அவளுக்கும் அதுக்கு எதுவுமே ஆகுது. அப்படி தாக்குனாலும் அதால ஈஸியா பிடிச்சிக்க முடியுது. அதனால நான் இன்னமும் கேர்ஃபுல்லா தான் அட்டாக்கி பண்ணணும். நான் திடீர்னு அங்க அந்த மங்கி மாஸ்டர் மூவ் பண்ற மாதிரியே இருக்காதா, அறையிலிருந்து அந்த மேஜிக்கல் டென்டக்கல்ஸ் அது நம்ம ஹீரோவை பிடிக்குது. அதுவும் சம வேகமா நம்ம ஹீரோவை பறக்க விட 100 மீட்டர் அளவுக்கு ரொம்ப ஹைட்ல பறக்க விட்டு செம்ம வேகமா கீழே தூக்கி அடிக்குது. இந்த இடம் முழுக்க பாய்சனஸான புகையும் ரொம்பிடுமா. அந்த மங்கி மாஸ்டரும் யோசிக்குது, அவ்வளவுதான், இந்த மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்குள்ள ஒரு வாய்ஸ் வருது, கேவலமான மங்கி, உன்னை நான் வந்து ரொம்ப கொடூரமா கொல்ல போறேன். ஏன்னா நிறைய வாட்டி என்ன சாகுற அளவுக்கு நீ கொண்டு போயிருக்க, ஆனா நானும் தப்பிச்சிட்டேன். அங்க இப்போதான் நம்மளுக்கு தெரியுது, நம்ம ஹீரோ அவன் கீழே விழும் போது அவனோட காலை ஸ்டீலா மாத்திட்டான். இதனால அவளைக்கும் அவனோட காலுக்கு அங்க எதுவுமே ஆகல. அப்படி ஒண்டி அவன் ஸ்டீலா மாத்தலன்னா அவ்வளவுதான், அவனோட காலோட எலும்பு அதெல்லாம் சும்மா நொறுங்கி போயிருக்கும். அங்க ஹீரோவும் முறைச்சு பாக்குறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் ஒரு தரமான ஃபைட் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர ஒரு எபிசோடு உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.